நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஜக்கு திறந்த வாயை மூடாம பாக்குறியே, என்ன விஷயம்? மாப்ள, சூப்பர் சிங்கர் ஷூட்டிங் பார்க்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசைடா. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. எனக்கு கூட சூப்பர் சிங்கர் பார்க்கணும்னு ஆசைடா. சூப்பர் சிங்கர்னா யாரு? திவ்யா தானே? ஏண்டா அப்ப நீயும் திவ்யாவை பார்க்க தான் வந்தியா? நீயும் என்ன வேற யாரா திவ்யாவை பார்க்க வந்தா? கார்த்தி, அகில உலக திவ்யா ரசிகர் மன்ற வட சென்னை வட்டச்செயலாளர் யார் தெரியுமில? யாரு? நம்ம பாலாதான். மாப்ள, டேலண்ட் எங்க இருந்தாலும் நம்ம என்கரேஜ் பண்ணணும்டா. தெரியும் தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, போகும்போது திவ்யா கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும். டேய், மூடிக்கிட்டு ஒழுங்கா பாடுறா. Welcome back to Idol Super Singer 3 தமிழகத்தின் பிரமாண்ட குரல் தேடலின் முறை உலகளவில். ஐயோ திவ்யா திவ்யா. தோல்விக்கான 2 காரணம் யோசிக்காம செய்யறதும் யோசிச்சும் செய்யாம இருக்கிறது. இந்த 2 காரணத்தால நம்ம மேடையை விட்டு வெளியேறின கண்டெஸ்டன்ஸ், வெளியேறின சூப்பர் சிங்கர்ஸ்க்கு மறுபடியும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போறது. ஏன் மாப்ள, ரேஷன் கார்டு, இபி கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் தெரியும், அதென்ன வயல் கார்டு? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கார்த்திக் கேள்டா. அரியர் மாதிரி தான்டா. சரியா படிக்காம கோட்டை விட்டோம்னா திருப்பி ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அப்ப போட்டி டெரரா இருக்குன்னு சொல்லு. சூப்பர் சிங்கர்னாலே டெரர் தானே. டேய், திவ்யா பேசுறது கேட்க விட்டுறீங்களா? சும்மா நோய் நோயின்னு பேசிக்கிட்டு. அடிங் சேட்டை பத்தியா? மதுமிதா ஆர். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே. கண்ணி என்றே நடி கைகளை பிடித்தார், காதலி என்றென்னே கொஞ்சியை அழைத்தார். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே. தோடி ராகத்தை என்னமா படிச்சிட அந்த பொண்ணு. என்னடா இது தோடி ராகம் இல்லையா? அப்ப குன்னக்குடி ராகமாடா? டேய், அது ஊரு மாப்ள, ராகம் கிடையாது. ஒருவேளை பூவன் ராகமோ? டேய், அது பழம்டா. இல்லடா, அந்த டைப்ல ஏதாவது ஒரு ராகத்துல எடுத்து பாடி. அதுவும் இல்லையா? அது ராகமே இல்ல, அதான சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு பாடவே இல்லடா. போதுமா? ஆள விடுடா சாமி. தெரியலனா மூடிக்கிட்டு இருக்கணும். மாப்ள, நாங்கெல்லாம் மியூசிக் ஃபேமிலிடா. அடே அப்பா, நீங்க மதுரையில மீச ஃபேமிலின்னு தெரியும், மியூசிக் ஃபேமிலிலாம் ஒன்றும் இல்லை. டேய், கொஞ்சம் சைலண்டா இருங்கடா, திவ்யா பேச போகுது. இவன் வேற ஒருத்தன். பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போட, ஓ மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடை தீ மூட்டும் வாட, என் பெண்மை எரியுதடா. பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போட, ஓ மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடை தீ மூட்டும் வாட, என் பெண்மை எரியுதடா. ஏய் மாப்ள, சூப்பர் சிங்கர்லயே தன்யஸ்ரீ தான் என்னோட ஃபேவரட். உனக்கு மட்டும் இல்லடா, எல்லாருக்கும் அவங்க தான் ஃபேவரட். பிச்சிருச்சு மாப்ள. டேய் மாப்பிள்ள, உனக்கே புரிஞ்சிருக்குன்னா அந்த பொண்ணு நல்லா தாண்டா பாடி இருக்கணும். பரவாயில்லையே, காத்தாடி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டானே. ஆடியன்ஸ் எதுக்கு மாப்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? ஆல் ஸ்டாண்டிங்ல நிக்கிறாங்க, அது போதாதா? அப்படி போடுறா காத்தாடி. மாப்ள, பாடுறதுக்கு தாண்டா அறிவு வேணும், கேட்கறதுக்கு காது மட்டும் இருந்தா போதும்டா. அடடா செல்லம், இந்த மேட்டர் சூப்பரா இருக்கே. திவ்யா எப்படா அடுத்த காஸ்டியூம்ல வரும்? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. பூவே இளைய பூவே பரந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே, எனக்கு தானே எனக்கு தானே
மாப்பிள, சூப்பர் சிங்கர்ல என்னோட ஃபேவரட் சந்தோஷ் தான்டா. டேய் இப்பதானடா தனிஸ்ரீன்னு சொன்னேன். அது வந்து அதுவும் தான். சரி உனக்கு ஏன் சந்தோஷம் பிடிக்கும்? ஃபைட்டிங் ஸ்பிரிட் மாப்ள. ஏற்கனவே ஒரு சூப்பர் சிங்கர்ல டாப் வரைக்கும் வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டான். ஆனாலும் முயற்சியை விடாம இந்த சூப்பர் சிங்கர்ல மேல வரைக்கும் வந்திருக்கான். பொறுமை, போராட்டம், அது சந்தோஷ் தான். பேசுறதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பார்த்து சுமாரான சிங்கர் நீயே சூப்பர் சிங்கர் ஆகணும், புரியுதா? எஸ் மாப்ள, அடுத்த சீசன்ல நானே கலந்துக்கலான் இருக்கேன். ஏன் மாப்ள, சீசன் என்னடா உனக்கு தெரியாதா மாப்ள? குத்தாலத்துல தண்ணி விழுந்தா சீசன், கொடைக்கானல்ல பூ பூத்தா சீசன், ஜூன் வந்தா மாம்பழ சீசன். டேய் இதுக்கு நைட்டு தனியா உன்னை போனை போட்டு திட்டுறேன், நிகழ்ச்சியை கவனி. மாப்ள, மாளவிகா தான்டா என்னோட ஃபேவரைட். ஏன் முறைக்கிறீங்க? எனக்கெல்லாம் ஃபேவரைட் இருக்க கூடாதா? சரி உனக்கு ஏன் மாளவிகா பிடிக்கும்? அருமையா ட்ரெஸ் பண்ணு மாப்ள. அனந்த் சார் மாதிரி சூப்பரா இமிட்டேட் பண்ணும். ஓஹோ, சூப்பரா ஆடு மாப்ள. கடைசி வரைக்கும் அவன் நல்லா பாடுவாளான்னு சொன்னா நான் பாரு. அதுவும் தான். டாப் 10 வரைக்கும் வந்த சூப்பர் ஹீரோ. Like give it up for சக்தி. மாப்ள அடுத்து பாட போறது அசல் சிங்கரு. அசல் சிங்கர் இல்லடா, அசல் சிங்கம். அப்படி போடு. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். ஏன்டா மாப்ள இவ்வளவு நாள் இப்படி ஒருத்தர் நம்ம காலேஜ்ல படிச்சிருக்கான், நமக்கு தெரியாம போச்சடா. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அவனையும் போட்டு தள்ளிடலாம்டா. விரா ஃபீல் பண்ணாத. பிச்சிட்டாங்க. சக்தி பாடுனதை சொல்றியா மாப்ள? திவ்யா காஸ்டியூம் சொன்னேன்டா. ஐயோ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களின் ஒன்னால் சத்தம், அடிமௌனத்தில் ஒன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். அவ்வளவு பேரும் சூப்பரா பாடுறாங்களே, இவங்க எலிமினேட் பண்றதே கஷ்டமா இருக்கும் போல. என்ன ஜக்கே, இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? கான்ஃபிடன்ஸ் வரல மாப்ள, பயம் வந்துருச்சு. என்னம்மா பாடுறாங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லடா. பயப்படாதடா, அவங்களும் உன்ன மாதிரி தான். இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பாடுறாங்க. ஸோ கவலைப்படாத, காலேஜே கலக்கலாம். அடுத்து என்ன மாப்ள? அடுத்து அவ்வளோதான், ஷூட்டிங் ஓவர், கிளம்ப வேண்டிதான். மாப்ள திவ்யா கிட்ட பாய் சொல்ல மறந்துட்டேன். டேய் காத்தாடி, சூப்பர் சிங்கர் ஷூட்டிங் போனோம்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டேங்கிறாடா. டேய் அதான் ஆடியன்ஸ் கேலரியில் உட்காந்து கதகளி ஆடி இருக்கோம்ல, எல்லாம் டிவியில் வந்து நம்புவாங்க. பிரின்சிபல் பார்த்து தொலைக்காமல் இருக்கணும்டா. எப்போ போனீங்க எப்படி போனீங்கன்னு கேட்டு டீசன்சி இல்லாமல் ஆடி நம்ம காலேஜ் மானத்தை வாங்கிட்டீங்கன்னு நம்ம ஆனதுக்கு மேலே அவர் ஆடிடுவார். அந்த ஆள் நியூஸ் தான் பாப்பார் மச்சான், இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நம்ப முடியாது மாப்ள, அந்த ஆள் நமிதா ரசிகர்னு ஒரு பொருள் இருக்குடா. அட பாவிங்களா,
இவரையும் விட்டு வைக்கலையாடா நீங்க? பொருளிதான் மாப்ள சைலண்டா கிளப்பி விட்டோன்னு வையே, யாரு கிளப்பி விட்டாலாம் யோசிக்க மாட்டாங்க. விஷயம் மட்டும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவா பரவும். அது எப்படி பரவும்? எப்படி பரவுன்னு இப்போ பண்ணி காட்டவா? காட்டு காட்டு. பாலா, டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ரெடியா? ரெடி மாப்ள, ஆரம்பி. பிரின்சிபாலுக்கு நமிதானா பிடிக்குமாமே? பிரின்சிபால் நமிதா படம்னாலே முதல் நாளே போயிருவாராமே. ஐயோ, ஒரு காலேஜ் பிரின்சிபல் நமிதா ஷூட்டிங் பார்க்க போலாமா? பிரின்சிபால் நமிதாவோட நின்னு போட்டோ எடுக்கலாமா? போட்டோ பிடிக்கிறப்ப பிரின்சிபால் டக்குன்னு நமிதாவை கட்டி பிடிச்சிட்டாராமே. அத பார்த்த செக்யூரிட்டி கார்டு அவர் அடி பின்னிட்டாயனாமே. அட பாவீங்களா, ஏதோ ஸ்டோரியை டெவலப் பண்ற மாதிரி பொருளையை டெவலப் பண்றீங்க. அது இப்படி தாண்டா பரவும், புரிஞ்சுதுல? பிரின்சிபல் நமிதாவோட பேரை நெஞ்சில பச்சை குத்தி இருக்கா தெரியுமா? மாப்ள பார்த்தல்ல, நின்ன இடத்துல இருந்து நாங்க கிளப்பி விட்ட பொருளி பிரின்சிபால் நமிதாவோட பேரை நெஞ்சில பச்சை குத்திருக்காருன்ற வரைக்கும் கிளம்பிருக்கு. இன்னும் இது டெவலப் ஆகும்டா மாப்ள. பிரின்சிபலுக்கு நமிதாக்கும் திருப்பதியில கல்யாணம் ஆயிருச்சுன்ற வரைக்கும் இது பரவும். டேய் அடங்குங்கடா. டேய், ஒழுங்கா சூப்பர் சிங்கரை பத்தி பேச ஆரம்பிச்சோம், பேச்சை மாத்தி விட்டதே நீ தானடா. சூப்பர் ஷோ மாப்ள, செம்மையா பாடுறானுங்க. டைம் போனே தெரியலடா. என்ன இருந்து என்னடா திவ்யாவை பார்க்க முடியாம போயிடுச்சே. இவங்க அவளைய பாத்தியா? டேய், ஜக்கு எங்கடா காணோம்? போரூர் ஏரியில கழுத்தளவு தண்ணியில் நின்று பிராக்டிஸ் பண்றானா. டேய், அங்க அரை அடிக்கு தானடா தண்ணி இருக்கு. கரெக்ட் தான் மாப்ள, ஆனா கழுத்தளவு தண்ணி இருக்குன்றனால அவன் தலையா நிக்கிறானா.